ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த Oppo f17 ஃபோன் இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி Oppo f17 Pro கவர் பண்ணியிருப்போம். அந்த ஃபோனோட குட்டி தம்பி தான் இந்த ஃபோன். அதாவது அது வந்து ப்ரோ வேரியண்ட், இது வந்து ரெகுலர் வேரியண்ட். ஸோ இன்றைக்கி இதை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா ஸ்லீக் லெதர் ஃபீல் பாடின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லெதர் ஃபினிஷ் தான் எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் OLED டிஸ்பிளே, AI அல்ட்ரா வெயிட் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுலேயும் 30 வாட்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 120 GB 6 GB ரேம் தான் இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா Oppo ICC அந்த மாதிரி பிராண்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு வாங்க இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நைஃப் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ எடுத்துடலாம். ஸோ எடுத்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே ஃபோன் வந்துச்சு. இதை வந்து சைடில் எடுத்து வைக்கிறேன். மற்ற ஆக்சசரிஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியர் கேஸ், அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இதை யார் படிக்க போகிறா. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 30 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 5 வோல்ட்ஸ் 2 ஆம்ப் ஆர் 5 வோல்ட்ஸ் 6 ஆம்ப்ஸ், அதாவது 30 வாட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் இருக்குது. ஸோ கடைசியில் நமக்கு ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இவங்க ஹெட்ஃபோன்ஸ் இன்க்ளூட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். இப்போ வர மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இவங்க இன்னும் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கொடுக்குறது நல்ல விஷயம். இது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஆப்பிளோட இயர்பாட்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ அதான். ஸோ இங்கே நமக்கு ஃபோன் வந்துடுச்சு. வா, பார்க்க செம்மையாக இருக்குது. ஸோ இதை இப்படி எடுக்கிறேன். ஆஹா, வேறு லெவல். இந்த லெதர் ஃபினிஷ் தான் நல்லா பயங்கரமாக இருக்குது. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதை பூட் அப் பண்ணலாம். இங்கே வந்துடுச்சு. சரி, ஓகே கைஸ், இதை நான் செட்டப் பண்ணிட்டு ஃபோனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கி நமக்கு இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா குயின் மொபைல்ஸ். நம்ம குயின் மொபைல்ஸ் ஒரு மல்டி பிராண்ட் ஷோரூம். எல்லா பிராண்ட்ஸில் இருக்க எல்லா மாடல் ஃபோன்ஸும் இங்கே கிடைக்கும். இவங்களோட ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃப்ளாஷ் சேலில் மிஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இங்கே ஈஸியாக உடனே கிடச்சிரும். ஸோ நீங்கள் அடுத்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக குயின் மொபைல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. இப்போது இதோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் லான்ச் ஆன ஃபோன்லேயே இதான் ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் ஃபோன். அதே சமயத்தில் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 163 கிராம்ஸ் தான். இதோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா வெறும் 7.45 mm தான். எனக்கு பர்சனலாக இந்த டிசைனில் எது பிடிச்சிருக்குன்னா, பின்னாடி கொடுத்துருக்க அந்த லெதர் ஃபினிஷ் தான். இது ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. பட் பின்னாடி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லெதர் கோட்டிங் மாதிரி, லெதர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, ப்ரீமியமாக இருக்குது. அதே சமயத்தில் தொடர்றதுக்கும் நல்லா சூப்பராக தான் இருக்குது. பர்சனலாக என்னை கேட்டிங்கன்னா இந்த ஃபோனை வந்து கேஸ் போட்டே யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா பின்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மெட்ஜஸோ இல்லை ஸ்க்ராச்சஸோ ஆகாது. அதே சமயத்தில் நல்லா டியூரபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கேஸே போட தேவையில்லை. அப்புறம் ஓப்போ பிராண்டிங்கும் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு சில்வரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கான்ட்ராஸ்டிங்காக நல்லா சூப்பராக இருக்குது. இதோட கேமரா மாடியூல் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்கமிங் iPhone 12 மாதிரியே இருக்குது. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் இருக்குது. அப்புறம் இதோட பிளேஸ்மெண்ட்ஸில் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அப்புறம் டைப் சி போர்ட் இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அப்புறம் கீழே வந்து நமக்கு ஒரு ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் கீ இருக்குது. அப்புறம்
மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. அப்புறம் சிம் ட்ரே இருக்குது. இப்போது இதோட முன்னாடி டிசைன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். முன்னாடி டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பஞ்ச் ஹோலோ எதுவுமே தெரில, ஒரு டியூ ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. டியூ ட்ராப் நாட்ச் கொடுத்தது கூட எனக்கு எதுவும் பெருசாக தெரில. பட் கீழே இருக்க சின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இந்த சின்ன கம்மி பண்ணியிருக்கலாம் அதான். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு முன்னாடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட டிஸ்பிளே எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இதோட டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச். அப்புறம் இதில் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+. பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ கரண்ட்டில் வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து AMOLED போனது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் ஆனால் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 Hz தான், அது எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் இதோட டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 135 Hz. அப்புறம் வந்து கேமிங் அப்போது வந்து 180 Hz வரைக்கும் போகும்னு வந்து ஓப்போ கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக இந்த டிஸ்பிளேயில் நம்மளால் எந்த குறையுமே சொல்ல முடியாது, சூப்பரான டிஸ்பிளே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். இதோட மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP, அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. அப்புறம் 2 MP மோனோ கேமரா கொடுத்துருக்காங்க. அது சும்மா கவுண்ட்டுக்கோசரம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ நான் வந்து ரொம்ப சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும். நான் இதோட சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், நீங்களே இதோட ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 662. இது மோசமான ப்ராசஸர்லாம் கிடையாது, இது ஒரு டீசெண்டான ப்ராசஸர் தான். நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற ஆப்ஸ்லாம் இது வந்து ஈஸியாக ரன் பண்ணிடும். ஸோ எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. பட் நம்ம ஹெவியான கேம்ஸ் விளையாடும் போது தான் இது லைட்டாக ப்ராப்ளமாக இருக்கும். அது நீங்கள் கேமோட கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸை மீடியமில் வச்சிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நல்லா தான் ரன் பண்ணும். நான் இந்த ஃபோனை வந்து நான் ஒரு 2 to 3 hours யூஸ் பண்ணியிருப்பேன். நான் எந்த லேகோ எந்த ஸ்லட்டரோ எதுவுமே ஃபேஸ் பண்ணல, நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிம் ப்ரொஃபைல்லே வந்து 4015 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் வேறு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஃபோன் வந்து 0 to 100% வந்து வெறும் 1 hourக்குள்ளேயே வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஏறிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதோட சாஃப்ட்வேர் பற்றி நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா Android 10 அப்புறம் ColorOS 7.2 தான் ரன் ஆகிட்டுருக்கு. ColorOS ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது, பட் இப்போ நல்லா ரீஃபைன் பண்ணிட்டாங்க, நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ப்ளோட்வேர்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கூகுள் ஆப்ஸ் அப்புறம் ஒரு சில ஓப்போ ஆப்ஸ் தான் இருக்குது. இப்போது நம்ம வந்து அபவுட் ஃபோனில் போய் இதோட சாஃப்ட்வேர் பற்றி நம்ம பார்க்கலாம். அபவுட் ஃபோன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஃபோனோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அப்புறம் நமக்கு ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா 111 GB அவைலபிளாக இருக்குது. அந்த 128 GBயில் சாஃப்ட்வேரில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் எங்கே டேப் பண்ணாலுமே குவிக் டாகிள்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது. அதுக்கு பதில் ஏதோ வந்து சர்ச் ஆப்ஷன் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ குவிக் டாகிள்ஸ் ஓப்பன் பண்ணணும்னா நம்ம மேலே வரைக்கும் போகணும். அதான் குட்டி கடுப்பான விஷயம். மேபி ஃப்யூச்சரில் வந்து இது ஓப்போ கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துவிட்டோம். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,990. ஸோ இந்த ஃபோனுக்கும் ஓப்போ f17 ப்ரோக்கும் வெறும் 3 டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதோட கேமராவில் தான். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வந்து 16 MP, பட் அதில் வந்து 48 MP கேமரா கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டெப்த் சென்சர் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் வந்து டெப்த் சென்சர்லாம் கிடையாது. அப்புறம் இதோட ப்ராசஸரில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா Snapdragon 662 யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் அதில் வந்து ஹீலியோ P95 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதில் வந்து பஞ்ச் ஹோல் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா டியூ ட்ராப் நாச்சு, அவ்வளோதான். ஸோ அரௌண்ட் 18,000 rupeesக்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஓவர் ப்ரைஸ்ட் மாதிரி தான் தெரியும். ஏன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இதோட காம்படிட்டர்ஸான ரெட்மி அப்புறம் ரியல்மி பார்த்தீங்கன்னா Snapdragon 722Gலே வந்து நல்ல கான்ஃபிகரேஷன்ஸோட நல்ல கேமரா ஸ்பெக்ஸோட ஃபோன்ஸ் தராங்க. பட் இதில் என்ன ஸ்பெஷலான விஷயம்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆட் பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த ரெட்மிலலாம் பார்த்தீங்கன்னா ஆடு போட்டு நம்மளை சாவடிப்பாங்க. அப்புறம்
அப்புறம் மெயினான விஷயம் என்னென்னா இதோட டிசைன் தான். இது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, அப்புறம் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இதோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னென்னா வந்து இதோட டிசைன் தான். ஸோ உங்களுக்கு மற்றபடி டிசைன் முக்கியம் இல்லை, அப்புறம் ஆட் வர்றது முக்கியம் இல்லைனா நீங்கள் வந்து அந்த ரெட்மி ரியல்மியே கன்சிடர் பண்ணலாம். அது வந்து இதோட வந்து பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.